வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஃபேமிலியோடு சேர்ந்து இன்னைக்கு சண்டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோங்க. எங்கே போகிறோன்னு தானே கேட்குறீங்க. எங்கே போகிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்களே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அதித்தி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. குட்டீஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. ஸ்நாக்ஸ் தானே வேணும், வாங்க வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த கடை தான் நேந்திர சிப்ஸ் கடை. இந்த கடைக்கு பேரெல்லாம் இல்லை, கடை பேரே நேந்திர சிப்ஸ் கடை. ஏன்னா இந்த கடையில் வந்து நேந்திரம் சிப்ஸ் தான் ஃபேமஸ்ஸு. இவங்களே வந்து இங்கே ரெடி பண்ணுவாங்க. அதனால தான் இந்த கடை பேர் நேந்திரம் சிப்ஸ் கடை. இந்த கடை வந்து சென்னிமலையிலேருந்து காங்கேயம் போகிற வழியில் இருக்குது. யார் யாரெல்லாம் இந்த கடைக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். வராதவங்க இனிமேல் இந்த வழியில் போனீங்கன்னா இந்த கடையில் வந்து சிப்ஸ் வாங்கிட்டு போங்க. சிப்ஸ் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாரத்தில் 7 நாளுமே கடை இருக்குது. எப்போ பார்த்தீங்கனாலும் சிப்ஸ் வந்து இவங்க ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்டாக் வந்து தீர்ந்துக்கிட்டே இருக்கும். நாம் எப்போ போனாலுமே சுட சுட அவங்க ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை நாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடலாம். எங்கள் வீட்டு குட்டீஸுக்கு இந்த நேந்திர சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்பப்பெல்லாம் காங்கேயம் போகிறோமோ அப்போல்லாம் வந்து இந்த கடையில் சிப்ஸ் வாங்காமல் போனதே கிடையாது. நீங்களும் வந்து உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும். ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் தான் ரெடி பண்ணுறாங்க. எங்களுக்கு தேவையான சிப்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மண் பானை கடையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து காங்கேயமே வந்துட்டோங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு. ஆமாங்க, எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தோட்டம் இருந்தது. சரி வாங்க அந்த தோட்டத்துக்குள்ளே இறங்கி தண்ணியிலலாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு குட்டீஸ் கூட இறங்கிட்டோம். குட்டீஸும் கொஞ்சம் நேரம் அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. வீட்லேயே அடைச்சி வச்சுருக்கோம்ல, வெளியே போனால் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அவங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து விளையாண்டதெல்லாம் போதும், வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதுதாங்க எங்கள் குலதெய்வ கோயில், கரிகாளி அம்மன், பரஞ்சேரி வழியில் இருக்குது. யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குலதெய்வ கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அதனால தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ எங்கள் கோயிலுக்கு வந்தாலும் கூட்டமாக தான் இருக்குங்க. பௌர்ணமி அமாவாசைக்கெல்லாம் க்யூவில் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். 6 குலத்துக்கு சேர்ந்த கோயில் இது. நாங்களும் வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டோம். சண்டேங்கிறனால க்ரௌட் இல்லை. சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடத்தாங்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு எங்கே போகிறோன்னு தானே பார்க்குறீங்க, ஹோட்டலுக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இன்னைக்கு வந்து ஒரு கெடா பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி வச்சாங்க, பாயில்டு எக்கு வச்சாங்க, சிக்கன், மட்டன் ஃப்ரை, தலைக்கறி, இது எல்லாமே வச்சாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாயாசமும் கொடுத்தாங்க. நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டோங்க. ஏன்னா எங்கள் ஃபேமிலிக்கே பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் பிரியாணி நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். அதிதி குட்டிக்கும் அபினவுக்கும் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா ஐஸ்கிரீம் கொடுக்கல அப்படின்னு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஒரு வருத்தம், ஐஸ்கிரீம் வைக்கல அப்படின்னு. இந்த வெயிலில் வந்திருக்கோம், பிரியாணி சாப்பிட்டதையும் கூலிங்காக ஏதாவது சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்கும். ஐஸ்கிரீம் இல்லை. சரி வாங்க சாப்பாடு ஏதாவது திருப்தியாக சாப்பிட்டு போகிற வழியில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டோம். நம்ம அதித்தி ஃபேஸை பாருங்கள், ரசம் சாப்பிட்டு அவள் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி கொடுக்குறான்ட்டு. ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. சொந்தக்காரங்க எல்லாத்துட்டையும் சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. இது வந்து முத்தூரில் இருக்குது. முத்தூர்லேருந்து யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கடை இருந்தது. நெக்ஸ்ட்டு குட்டீஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்காக வந்து ஆப்பிள் வாங்கிட்டோம், மாதுளம்பழம் வாங்கிட்டோம். எங்கள் ஊரில் வந்து அந்த அன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 300 சொன்னாங்க. மாதுளையும் 300, ஆப்பிளும் 300. உங்கள் ஊர்லலாம் என்ன விலைன்னு சொல்லுங்கள். எல்லாமே வாங்கிட்டோம். வாங்கிட்டு அடுத்தது என்ன ஸ்நாக்ஸ் கடைக்கு போகலான்னு தான் கேட்டாங்க. அடுத்தது வந்து ஈரோடே ரீச் ஆகிட்டோம். ஈரோடு வந்தோம்னாவே எப்பயுமே நம்ம ஃபேமஸான ஈபிஸ் பேக்கரிக்கு போகாமல் வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குமா? பேக்கரியில் போய் குட்டீஸுக்கு அவங்கவுங்க என்னென்ன கேக் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரரு இந்த வெயிலில் காஃபி குடிக்கிறாங்க. சரி நாமளும் அந்த காஃபி எப்படி தான் இருக்குன்னு நானும் குடிச்சு பார்த்தேன். காஃபி சூப்பராகவே இருந்ததுங்க. தூள் வந்து ஜாஸ்தியாக போட்டு தூக்கலாகவே இருந்தது. குட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோங்க. அப்படியே வர வழியில் கரும்பு ஜூஸ் கடை இருந்தது. சரி ஐஸ்கிரீம் தான் சாப்பிடல, கரும்பு ஜூஸாவது குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கரும்பு ஜூஸ் வாங்கி குடித்தோம். கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அதித்தி குட்டிக்கு கரும்பு ஜூஸே பிடிக்காது. அவள் குடிச்சிட்டு ஒரு ரியாக்ஷன் காட்டுவா பாருங்க, சூப்பர் அப்படின்பா. ஆனால் அவள் ஃபேஸை பாருங்க. அப்படியே நானும் கரும்பு ஜூஸ் குடித்தேன்.
கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இந்த சைடு வந்தோம்னா கோசாப்பழ கடை இருந்தது. இந்த கோசாப்பழ கடை வந்து மாணிக்கம்பாளையம் சூளை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. இந்த கோசாப்பழ கடை வந்து நான் கன்சீவ் ஆனதுலேருந்து 10 வருஷமா கோசாப்பழம் சாப்பிடணும்னா இந்த கடையில் மட்டும்தான் வந்து வாங்கி சாப்பிடுவேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கோசாப்பழம். நீங்க கேட்கலாம், எல்லா பக்கமும் ஒரே மாரி தானே இருக்கும் அப்படின்னு. எல்லா பக்கமும் ஒரே மாரி தாங்க இருக்கும். ஆனா இந்த கடை எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. வயித்துல இடமே இல்ல. இருந்தாலும் கோசாப்பழத்த சாப்பிடாம வந்தா எப்படின்னு சொல்லிட்டு கோசாப்பழமும் வாங்கிட்டோம். அதுல இந்த மொளகாத்தூள் தூவுறாங்க பாருங்க. இந்த மாரி பொடி போட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். உங்க யார் யாருக்கெல்லாம் இப்படி மொளகாத்தூள் தூவி சாப்பிட்டா பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வெய்ய காலத்துக்கு கரும்பு ஜூஸ், கோசாப்பழம் இந்த மாரி வந்து லிக்விட் ஃபுட்டா நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்தந்த சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட் கிடைக்குதோ, அது எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிட்றணும். மிஸ் பண்ணிறக்கூடாது. இன்னைக்கு டே ஃபுல்லா நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ஃபுல்லாவும் சாப்பிட்டாச்சு. இப்ப வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் ஃபிரெண்ட்ஸ்.